எத்தனை கூடாரம் எத்தனை கூடாரம் உமக்கு தேவா எத்தனை கூடாரம் அத்தனையும் உமக்கு நிகராகுமா அத்தனையும் உமக்கு நிலையாகுமா அத்தனையும் உமக்கு நிகராகுமா அத்தனையும் உமக்கு நிலையாகுமா எத்தனை கூடாரம் உமக்கு தேவா எத்தனை கூடாரம் கேருபீன் சேராபீன்கள் சிம்மாசனம் சூழ நின்று கேருபீன் சேராபீன்கள் சிம்மாசனம் சூழ நின்று அவ்வாறு செட்டைகளால் அமைத்ததோர் கூடாரம் கேருபீன் சேராபீன்கள் சிம்மாசனம் சூழ நின்று அவ்வாறு செட்டைகளால் அமைத்ததோர் கூடாரம் அக்கினி கூடாரம் உமக்கு தேவா அக்னி கூடாரம் அக்னி கூடாரம் உமக்கு தேவா அக்னி கூடாரம் எத்தனை கூடாரம் உமக்கு தேவா எத்தனை கூடாரம் வானத்தை தீரையாக்கி இருளை மறைவிடமாக்கி வானத்தை தீரையாக்கி இருளை மறைவிடமாக்கி காற்றின் செட்டைகளால் பறந்து வந்தமைத்ததோ வானத்தை தீரையாக்கி இருளை மறைவிடமாக்கி காற்றின் செட்டைகளால் பறந்து வந்தமைத்ததோ கார்மீக கூடாரம் உமக்கு தேவா கார்மிக கூடாரம் கார்மிக கூடாரம் உமக்கு தேவா கார்மிக கூடாரம் எத்தனை கூடாரம் உமக்கு தேவா எத்தனை கூடாரம் பரமலோகத்தை விட்டு பாவ உலகில் வந்து பரமலோகத்தை விட்டு பாவ உலகில் வந்து மாமிச திரை கிழித்து தீவ மார்க்கம் திறந்த பரமலோகத்தை விட்டு பாவ உலகில் வந்து மாமிச திரை கிழித்து தீவ மார்க்கம் திறந்த மாமிச கூடாரம் இயேசு தேவா மாமிச கூடாரம் மாமிச கூடாரம் என் இயேசு தேவா மாமிச கூடாரம் எத்தனை கூடாரம் உமக்கு தேவா எத்தனை கூடாரம் எத்தனை கூடாரம் உமக்கு தேவா எத்தனை கூடாரம் அத்தனையும் உமக்கு
நிகராகுமா? அத்தனையும் உமக்கு நிலையாகுமா? அத்தனையும் உமக்கு நிகராகுமா? அத்தனையும் உமக்கு நிலையாகுமா? அத்தனையும் உமக்கு நிகராகுமே. அத்தனையும் உமக்கு நிலையாகுமே. அத்தனையும் உமக்கு நிகராகுமே. அத்தனையும் உமக்கு நிலையாகுமே. வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குனவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை, இந்த நல்ல அருமையான ஆயத்த நாள், ஓய்வு நாள், இவைகளின் சங்கமங்களின் ஆராதனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி நம்முடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவதமாய் ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் உம்மை வெளிப்படுத்துகிறவர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதாமை தேவனாகிய கர்த்தர் படைத்து ஏதேனிலே வைத்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஆதாமை நாடி வருகிற தேவனாக இருந்து ஆதாமும் எப்பொழுது தேவன் வருவார் என்று ஆயத்தமாக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தான் என்று நாங்கள் அறிகிறோம். தேவனே, அவதமாக தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளையும் போதனைகளையும் கேட்பது எங்களுக்கு ஞான விருத்தியை உண்டு பண்ணக்கூடியது. ஆகையினால் நாங்களும் ஆயத்தத்தோடு காத்திருந்து உங்களுடைய வார்த்தைகளில் மறைந்திருக்கிறதான மறைபொருட்களையும் வேத ரகசியங்களையும் அறிந்து கொள்ள எங்கள் இதயத்தின் கண்களை நீர் திறந்து எங்களோடு கூட பேசி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து வந்ததான உங்களுடைய பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமையச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான ஒரு மாபெரும் சொப்பனம் அல்லது கனவு அல்லது தரிசனம் என்று எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த நேபுகாத் மன்னனுடைய சிந்தையிலே இதற்கு மேல் உலக ராஜ்யங்கள் எல்லாம் எவ்விதமாக இருக்கும், அந்த ராஜ்யங்களின் நிலை என்ன என்கிறதான் ஒரு நினைவு அவனுக்கு வந்தது. ஆகையினாலேதான் தேவனாகிய கர்த்தர் ஒரு உலோக சிலையை குறித்ததான தரிசனத்தை நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு கொடுத்தார் என்றும் தானியேல் அதற்கான விளக்கங்களை வியாக்கியானங்களை அருளினார் என்றும் நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். அதிலே அந்த உலோக சிலையிலே தலையானது பொன்னாக இருந்தது. அதற்கு பின்பு அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. அதனுடைய வயிறு தொடை இரண்டும் வெண்கலமாக இருந்தது. அதனுடைய கால்கள் 2 கால்களும் இரும்பாக இருந்தது. அதனுடைய பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த உலோக சிலை நல்ல ஸ்திரமாக தான் நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய பரிதாப நிலை என்னவென்றால், இதோ மலையிலிருந்து உருண்டு வருகிறதான ஒரு கல், ஒரு மலையிலிருந்து ஒரு கல் பெயர்ந்து வந்து அந்த சிலையின் கால்களிலே மோதிற்று. அந்த சிலையானது விழுந்தது. அது சுக்கு நூறாக நொறுங்கிற்று. காற்றினால் அடியுண்டு ஓடுகிற பதரை போல அது தவிடுபொடியாக மாறிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தரிசனம். அதனுடைய பொருள் என்ன என்பதை குறித்து இதையெல்லாம் ராஜ்யங்களை குறிக்கும் என்று தானியேல் சொன்னதாக நாம் அறிந்து கொண்டு வந்தோம். பொன் என்பது பாபிலோனை குறிக்கும். வெள்ளியும் வெண்கலமும் எதை குறிக்கும், வெண்கலம் எதை குறிக்கும் என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்தாயிற்று. இப்பொழுது இரும்பு என்று சொல்லப்படுகிறதான 2 கால்களும் இரும்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த செய்திக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இரும்பு என்று சொல்லப்படுகிறது மண்ணிலே விளைகிறதான ஒரு உலோகம். யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போமே. ஆனால் வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடவிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே உலோகங்களிலே ஒரு மட்டரகமான ஒரு உலோகம் தான் இரும்பு. ஆனால் இது எளிமையான ஒரு உலோகமாக இருக்கிறபடினாலே எல்லாரும் இந்த இரும்பை பயன்படுத்துவார்கள். இன்றைய நாட்களிலே நாம் யோசிப்போமே ஆனால், எடுத்துக்கொள்வோமே ஆனால், யாரும் வெள்ளி கம்பிகளையோ பொற்கம்பிகளையோ கொண்டு கட்டிடங்களை கட்டுவது கிடையாது.
எல்லாரும் இரும்பினாலான கம்பிகளை கொண்டு வந்துதான் உறுதி வாய்ந்த பெரிய பெரிய டெரஸ் என்று சொல்லப்படும் அளவிலே மாடி வீடுகளையும் மச்சு வீடுகளையும் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இரும்பானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது மீண்டும் மண்ணாகவே மாறிவிடும். இரும்பானது சீக்கிரமாக ரஸ்ட் என்று சொல்லப்படுகிறதான துருப்பிடித்து அது மீண்டும் மண்ணுக்குரிய நிலைக்கு வந்துவிடும். நீங்கள் ஒரு இரும்பு துண்டை ஒரு மூலையிலே போட்டுவிட்டு அதை கவனியாமல் விட்டு விடுவீர்களே, ஆனால் அநேக நாட்களுக்கு பின்பு அல்லது மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு பின்பு அதனை எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் அதனை கையில் எடுக்கும் போதே அது மண்ணாக உதிர்ந்து விடும், துருப்பிடித்து அது உதிர்ந்து விடும். ஆகையினாலே மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே இரும்பினுடைய முடிவு என்ன? மண்ணுக்கே திரும்பிவிடும். இதை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த இரண்டு கால்களும் எதை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோமானால், எல்லாமே உலோக சிலையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்துமே ராஜ்யங்களை குறிக்கும் என்று நாம் அறிந்து கொண்டு வந்தோம். இந்த இரண்டு கால்கள் இரும்பாக இருக்கிறபடினாலே அது தொடை முதல் கால்கள் இரண்டும் முழங்கால் முதல் கணுக்கால் வரைக்கும் இருக்கிற இரண்டு கால்கள். அந்த இரண்டு கால்களும் எவ்விதமாக இருக்கிறது என்றால் இரும்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இரண்டு கால்களும் இரும்பாக இருக்கிறபடியினாலே அந்த இரும்பு உறுதி வாய்ந்தது என்று ஒரு வகையில எடுத்துக்கொண்டாலும் இன்னொரு வகையிலே உறுதியற்றது என்று நாம் பார்ப்போம். இந்த இரண்டு கால்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கும் என்றால் ரோமர் ராஜ்யத்தை குறிக்கும். ரோமர்கள் இரும்புக்கு சமமானவர்கள். ரோமர்களுடைய போர் வீரர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் இரும்பினாலான தலை கவசத்தை தான் அணிந்திருப்பார்கள். அவர்களுடைய மிலிட்டரி ட்ரெஸ் என்று சொல்லப்படும் அளவிலே ஆயுத வர்க்கம், போர் வீரர்கள் அணிகிறதான சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த உடையானது தலை சீரா இரும்பினாலானதாக இருக்கும். அவர்களுடைய மார்பிலே அணிகிறதான கவசம் அதுவும் இரும்பினாலானதாக இருக்கும். கால்களிலே அணிகிறதான அந்த பாதரட்சை என்று சொல்வார்களே, அவ்விதமான அந்த இரும்பினாலான ஒரு ஷூஸ், அதனை தான் அணிந்திருப்பார்கள். இவ்விதமாக போர் வீரர்கள் அணிந்திருக்கிற அத்தனை ஆயுதங்களும் சர்வாயுத வர்க்கங்களும் இரும்பினால் தான் ஆனது. இன்னும் இரும்பினாலான பட்டயத்தையும் ஈட்டியும் தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் போருக்கென்று. இவ்விதமாக ரோமர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது இரும்பு என்று சொல்லப்படுகிறபடினாலே இது ரோம ராஜ்யத்தை குறிக்கும். ரோம் ராஜ்யமானது இரண்டு வகையானது. ஒன்று உலகத்தை ஆளுகிறதான ராஜ்யம், எம்பரர்ஷிப் என்று சொல்வார்கள். உலகத்தை ஆளுகிறதான ராஜ்யம், ரோமன் எம்பரர்ஸ் கிங்டம் என்று சொல்லலாம். பெரிய பெரிய சக்கரவர்த்தி, எம்பரர்ஸ் என்று சொன்னால் சக்கரவர்த்திகள். அந்த சக்கரவர்த்திகள் ரோமை ஆண்டு வந்தார்கள். அவ்விதமாக நாம் பார்ப்போம். ஆனால் ஒரு பட்டியலை கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து ஒரு புத்தகம், அழிவுக்குரிய உலக ராஜ்யங்களும் அழியாத தேவனுடைய ராஜ்யமும் என்கிறதான ஒரு புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. தேவபுரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே தானியேல் புத்தகத்தினுடைய அனைத்து தரிசனங்களுக்கான விளக்கங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக மதராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது வேறு. ரோமர்கள் ஆளுகிறதான எம்பரர்ஷிப் என்று சொல்லப்படுகிற சக்கரவர்த்திகளின் ஆளுகை. ரோமர்களை அகஸ்தராயன் ஆண்டான் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் பிறப்பின் போது அகஸ்டஸ் சீசர் அகஸ்தராயன் ஆண்டான் என்று சொல்லப்படுகிறது. அகாஸ்வேரு ராஜன் ஆண்டான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது டைட்டஸ் என்று சொல்லப்படுகிறது. தீத்துராயன் ஆண்டான் என்று சொல்லப்படுகிறது. இயேசு இந்த உலகிலே நியாயம் தீர்க்கப்படும் போது கூட அகஸ்துராயன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமாக நீரோ மன்னன் காலத்திலே பேதுரு, பவுல் போன்றவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவ்விதமாக ரோமை ஆண்ட எம்பரர்ஸ், சக்கரவர்த்திகள், அவர்களுடைய பட்டியலே அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அது மதராட்சியம் அல்ல, அது உலகை ஆளுகிறதான ராஜ்யம். இன்னொரு கால் எதற்கு சமமானது என்றால் மதராஜ்யம், ரிலிஜியஸ் கிங்டம் ஆஃப் போப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மதராஜ்யத்தினுடைய தலைவன் யார் என்றால் போப் என்று சொல்லப்படுகிறோம். போப் என்று சொன்னால் தகப்பன், தகப்பனுக்கெல்லாம் தகப்பன் என்ற அர்த்தம். லத்தீன் பாஷையிலே தகப்பனுக்கெல்லாம் தகப்பன் என்பதுதான் போப் என்கிறதான வார்த்தையினுடைய பொருள். ஆகையினாலே ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ், எல்லா இந்த ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்களை எல்லாம் என்னவென்று சொல்லுகிறார்கள்? ஃபாதர் ஃபாதர் என்று தான் சொல்லுகிறார்கள். எல்லா ஃபாதர்ஸ்க்கும், ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர், எல்லா ஃபாதர்ஸ்க்கும், எல்லா பிதாக்களுக்கும்
அவர் தலைவனானபடியினாலே பிதாக்களுக்கெல்லாம் பிதா என்கிறதான் நாமம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கூட ஒரே நாமம் தான் பிதா என்று. ஆனால் இவர் பிதாக்களுக்கெல்லாம் பிதா என்கிறதான் நாமத்தை உடையவராக இருக்கிறார். இது ரிலிஜியஸ் கிங்டம் ஆஃப் போப் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு கால்கள், இது இரண்டு கால்களும் ரோமர்களுடைய ஆட்சியை குறிக்கும். இந்த மத ராஜ்யமும் அன்றைய நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சியின் போது ஏறக்குறைய அவர்கள் கிமு 300ஆம் ஆண்டு முதற்கொண்டு கிபி 700ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்களுடைய ஆளுகை இருந்தது இந்த உலகிலே. அவ்விதமாக மிகவும் பிரசித்தி பெற்றதான ராஜ்யம் ரோம ராஜ்யம். When you are in Rome, be a Roman என்கிறதான ஒரு பழமொழி சொல்லுவார்கள். நீ ரோம் என்கிறதான ஒரு ஸ்தாபனத்தில் இருப்பாயானால், அது ரோமிலே இருப்பாயானால் நீ ரோமனாகத்தான் இருக்க வேண்டும். பவுலும் கூட அதை குறித்து சொல்லுகிறார். நான் ரோமா பிரஜா உரிமையை பெற்றேன் என்று சொல்லுகிறார். இன்னொருவன் சொல்லுகிறான், நான் இதை பணம் கொடுத்து வாங்கினேன் இந்த பிரஜா உரிமை என்று சொல்லுகிறான். ஆனால் பவுல் சொல்லும் போது நான் இந்த உரிமைக்கு பாத்திரவானாகவே பிறந்தேன் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த காலத்திலே ரோமன் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லப்படும் அளவிலே குடியுரிமை என்று சொல்லப்படுகிறது மிகவும் விலையேற பெற்றது. ரோமன் என்று சொன்னால் அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனுக்கு ஒரு மாபெரும் நல்ல மதிப்பு, நன்மதிப்பு உண்டாயிருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு எம்பரர்ஷிப், ஒரு பேரரசு, ரோம பேரரசு. அதன் பின்பு ஆளுகை போப், ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆண்டவர் என்கிறதான வார்த்தை ஒரு மனிதனுக்குரியது அல்ல, தேவனுக்கு தான் உரியது. ஆனால் இவர்கள் அவரை போப் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வழிபடுகிறார்கள். அவ்விதமாக கடவுளுக்கு சமமான ஸ்தானத்தை கொடுக்கிறபடியினாலே அவர் மதராஜ்யங்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க மதம், ரோமன் கத்தோலிக்க சபைகள், ரோமன் கத்தோலிக்க சபை நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்தான் தலைவர். அதனால் இது இரண்டாவது கால். இந்த இரண்டு கால்களின் மேலே இந்த ரோம ராஜ்யமானது நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே நாம் வாசிப்போமே, ஆனால் இந்த இரண்டு கால்களுமே பிரயோஜனமற்றது. ஒரு ராஜாவானாலும், ஒரு பிரபுவானாலும், தேசத்தை ஆளுகிற தேசாதிபதி ஆனாலும் எல்லாருமே எப்படி இரும்பானது மண்ணிலிருந்து வந்து மறுபடியும் மண்ணுக்கு அது திரும்பி விடுகிறதோ, மண்ணாகவே மட்டி போகிறதோ, மண்ணாகவே அது உதிர்ந்து போகிறதோ, அதுபோல இரும்பு கோப்பான பெரிய பெரிய ராஜ்யங்கள், பெரிய பெரிய ஆளுகையை நிறைவேற்றின ஸ்தாபித்த ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் எல்லாருமே மாண்டு மண்ணுக்கு தான் திரும்புவார்கள். அவர்கள் இரும்பாக இருந்தாலும் அவர்களுடைய சரீர வாழ்வு இரும்பை போல மண்ணாகத்தான் மாறிவிடும். இதை குறித்து சங்கீதம் 148, 146 சங்கீதம் 3 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். பிரபுக்களை, அதாவது பிரபுக்கள் என்று சொன்னால் ராஜாக்களையும் குறிக்கும். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். அவனுடைய ஆவி பிரியும். பெரிய ராஜா ஆனாலும், சக்கரவர்த்தி ஆனாலும், பிரபுவானாலும் அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்தது. தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் தேவன். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அதனால ரட்சிக்க திராணி இல்லாத ராஜாக்களை, பிரபுக்களை நம்பாதீங்க. அவர்கள் ஆவி பிரிந்தால் அவர்கள் மண்ணுக்கு தான் திரும்புவார்கள். இரும்பானது எவ்வளவு பெரிய உலோகமாக இருந்தாலும், பலத்த காரியங்களை எல்லாம் செய்தாலும், பலத்த காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டாலும், பெரிய பெரிய இயந்திரங்கள் எல்லாம் இரும்பினால் தான் உருவாக்குகிறார்கள். அவ்விதமாக இருந்தாலும் அதனுடைய இறுதி நிலை என்ன? மட்கி போய் துருப்பிடித்து அது மண்ணாகவே மாறிவிடும். அவ்விதமாக இரும்புக்கு சமமான பெரிய பெரிய ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், ரோமை ஆண்டவர்கள் எல்லாருமே மாண்டு மண்ணுக்கு தான் திரும்புவார்கள். ஆவி பிரியும். அதே போல மதராஜ்யத்தை சேர்ந்த தலைவர்களும் அந்த தலைவனின் கீழ் பணிபுரிகிற அனைவருமே கூட இரும்பாக இருக்கிறார்கள். ஒரு கால் மதராஜ்யம், இன்னொரு கால் உலக ராஜ்யம், எம்பரர்ஷிப், சக்கரவர்த்திகளின் ஆளுகையை குறிக்கும். இரண்டுமே, இரண்டு சாராரும் மாண்டு மண்ணுக்கு திரும்புவார்கள். அவர்கள் ஆவி பிரிந்தால் இந்த சரீரமானது மண்ணுக்கு தான் திரும்பும். இதுதான் இந்த இரண்டு கால்களை பற்றியதான செய்தி.
ஆனால் இதனுடைய மறுபக்கம் என்று ஒன்று உண்டு. அந்த மறுபக்கம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தருடைய கால்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார் பாருங்கள். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நேசரின் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் இயேசு, நேசர் என்று சொன்னால் இயேசுவை குறிக்கும், அல்லது பிதாவாகிய தேவனை குறிக்கும். பிதாவும் ஒன்றுதான், குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்று. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னவர். ஆகையினாலே நேசரின் கால்கள் என்று சொன்னால் இயேசுனுடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. பசும்பொன் ஆதாரம் அது இரும்பினாலோ மண்ணினாலோ களிமண்ணினாலோ உண்டானது அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிறதான கால்கள். இந்த பசும்பொன் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் எதுவென்றால், தேவனாகிய கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களும் கூட எப்படி இருப்பார்கள்? பசும்பொன்னை போல இருப்பார்கள். அந்த பசும்பொன்னை போன்ற நடை, கால்கள் எதற்கு குறிக்கப்படுகிறது என்றால் நடைக்கு பேர் போனது. கால்கள் இல்லாமல் யாரும் நடக்க முடியாது. அதுபோல பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிறதான தேவனுடைய கால்களை சார்ந்து வாழ்கிறவர்களும் கூட வேதத்திலே சொல்லப்படுகிறது. 19ஆம் சங்கீதம் 8 முதல் 10 முடிய வசனங்களை வாசிப்போமேயானால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்து பசும்பொன்னிலும் உத்தமமானது, விரும்பப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய கற்பனைகள், நீதி நியாயங்கள், அவருடைய உடன்படிக்கைகள் எல்லாமே பசும்பொன் ஆதாரம். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட நீதி நியாயங்கள், கற்பனைகள், உடன்படிக்கைகள் இவைகளின் மேல்தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவைகளின்படி நடக்கும்படியாகத்தான் மனிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறார், போதனைகளை கொடுக்கிறார். ஆகையினாலே நாமும் இரும்பினால் அழிந்து போகக்கூடிய இரும்பினாலான கால்களை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிறதான தேவனுடைய கால்களை சார்ந்து வாழ்கிறதாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை சார்ந்து வாழ்கிறதாக இருக்க வேண்டும். அவ்விதமாக இருந்தால் பொன் அழியாதது. எத்தனை தரம் அக்னியிலே போட்டாலும் புடமிட்டாலும் அது அழியாதது. அது மண்ணுக்குள்ளாக புதையுண்டு கிடந்தாலும் அது அழியாமல் துலங்கிக் கொண்டுதான் இருக்கும். கவனிச்சீங்களா? ஆகையினால் பொன்னினாலான கற்களிலிருந்து பொன் பிரித்தெடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமாக தேவனை பின்பற்றுகிற மனிதனும் இவைகளின்படி நடந்தால் அவனுடைய ஆன்ம வாழ்வு அழியாமையை சுதந்திரிக்கும். பொன் அழியாதது போல அழியாமையை சுதந்திரிக்கும். பேதுருவின் புத்தகத்திலே 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தராலே அதிக பிரகாசம் உள்ளதாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் நம்முடைய விசுவாசமும் கூட விலையேற பெற்ற பொன்னாக இருக்க வேண்டும். ஆகையினால் உலக ராஜ்யங்களையோ, உலக ராஜாக்களையோ, பிரபுக்களையோ, மத அதிபதிகளையோ நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் தூண்களைப் போல நிற்கிறது. அவ்விதமாக நாமும் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிறதான தேவனுடைய கால்களை சார்ந்து, அவருடைய நடைகளை சார்ந்து, அவருடைய உடன்படிக்கைகளை சார்ந்து, பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற அவருடைய கற்பனைகளை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருப்போமையானால் நாமும் அழியாமையை நிச்சயமாகவே சுதந்திரிப்போம். ஆகையினாலே இந்த 2 கால்களை பற்றியதான செய்திகளை நாம் அறிந்தோம். இப்பொழுது அந்த கால்களோடு இணைந்திருக்கிறதான கணுக்கால் முதல் விரல்கள் வரைக்கும் இணைந்திருக்கிறதான பாதங்கள், அந்த பாதங்கள் எவ்விதமாக இருந்தது என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்றார். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமேயானால் 33, 34 வசனங்களை வாசிப்போமேயானால், அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். பாதி இரும்பு பாதி களிமண். அப்படியானால் துண்டு துண்டாக பாதி இரும்பு பாதி களிமண்ணாக இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. இரும்பும் மண்ணிலிருந்து தான் வந்தது. ஆகையினாலே மண்ணோடு இணைந்து கொள்ளும். அவ்விதமாக இந்த களிமண்ணும் இரும்பும் கலந்து இருக்கிறது. 2 பாதங்களில் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி. கவனித்திருக்கலாம். எதிலே மோதுமா? பாதங்களில் தான் மோதும். பெரிய கல் உருண்டு வந்து அதன் பாதங்களில் தான் மோதும்.
அந்த பாதங்கள் வலுவற்றது. இரும்பும் களிமண்ணும் சேர்ந்திருந்தால் மற்றதெல்லாம் பொன் உறுதி வாய்ந்தது, வெள்ளி உறுதி வாய்ந்தது, வெண்கலம் உறுதி வாய்ந்தது, இரும்பும் கூட உறுதி வாய்ந்தது. ஆனால் மண்ணும் இரும்பும் கலந்திருந்தால் அது உறுதியாக கவனித்திருக்கிறார். ஆனால் இந்த தரிசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் பெரிய பெரிய உலோகங்கள் நிறைந்த மிகவும் பாரமான வெயிட் அதிகம் அந்த சிலைக்கு. ஆனால் அந்த சிலையை தாங்கி நிற்கிறதான பெரிய பெரிய உலோகங்களை கொண்ட அந்த சிலையை தாங்கி நிற்கிறதான பாதங்கள் மண்ணினால் ஆனது. எவ்வளவு கேவலம், எவ்வளவு உறுதியற்றது என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இந்த உலோகங்களை எல்லாம் தாங்கி நிற்கிறதான பாதங்கள் பெரிய உலோகத்தினால் உண்டானதாக இருக்குமானால் அந்த சிலையானது நொறுக்கப்படவே முடியாது. பலவீனமான களிமண்ணும் இரும்பும் கலந்த இந்த பாதத்திலே பெரிய கல் உருண்டு வந்து மோதினபடியினாலே அந்த உலோக சிலை முழுவதுமே சாய்ந்தது. சாய்ந்தபடியினாலே அதுக்கு என்ன நேர்ந்தது? அது சாய்ந்து நொறுங்கி காற்றினால் அடியுண்டோடுகிற பதரை போல பறந்தோடி போயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த சம்பவத்துக்கான விளக்கத்தை தானியேல் நேபுகாத்நேச்சார் மன்னனிடம் அறிவிக்கும் போது பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ராஜ்யம் என்று சொல்லுகிறார். கவனிச்சீங்களா? இந்த உலக சிலையிலே எல்லாமே ராஜ்யம் தான், உலக ராஜ்யங்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது களிமண்ணினாலான ராஜ்யம், இரும்பினாலான ராஜ்யம். இரண்டும் பிரிக்கப்படுகிறது. இரண்டும் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். இதிலே களிமண்ணிலே இருக்கும். ஆகையினால் இரும்பின் உறுதி இந்த களிமண்ணிலே இருக்கும். கால் விரல்கள் குறித்து சொல்லும் போது பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும். இரும்பு உறுதியானது, உரமிக்கது. ஆனால் களிமண் உரமிக்கது அல்ல. களிமண்ணை கொண்டு பாண்டங்களை செய்வார்கள், அதுவும் உரமிக்கது அல்ல, உறுதி வாய்ந்தது அல்ல. அதனையும் கூட பாண்டத்தையும் கூட உடைத்தால் அது உடைந்து நொறுங்கி போகும். ஆனால் இரும்பை நொறுக்க முடியாது, உடைக்க முடியாது. அதுக்கு அதிக பிரயாசம் தேவை. விதமாக இந்த இரண்டும் கலந்திருக்கிற ஒரு ராஜ்யம் தோன்றும். நீர் இரும்பை களிமண்ணுடைய கலந்தாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷருடைய சம்பந்தம் கலப்பார்கள். இந்த இரண்டு பேருமே மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கவனித்தீங்களா? இரும்பு என்று சொல்லப்படுகிறது. எதை குறிக்கும் என்றால் ரோம ராஜ்யத்தை குறிக்கும் என்று நாம் முன்னதாகவே அறிந்தோம். அதிலே மத ராஜ்யமும் உண்டு, சக்கரவர்த்திகளின் ஆளுகையும் உண்டு, ராஜ்யமும் உண்டு. களிமண் என்று சொல்லப்படுகிறது எதை குறிக்கும், எந்த ராஜ்யத்தை குறிக்கும் என்றால் வேதபூர்வமாக நாம் எதையும் உறுதிப்படுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிவுள்ள வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசுகிறார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்றார். கவனிச்சீங்களா? ஆக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே எரேமியாவின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. களிமண் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு களிமண் குயவன் கையிலே பாண்டம் அணையும்படியாக இருக்கிறது போல இஸ்ரவேல் வீட்டார், இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருமே பரம குயவனாராகிய என் கையில் மண்ணாக இருக்கிறார்கள். எனக்கு சித்தமானபடி நான் வனைவேன். அவதமாக அந்த குயவன் வனையும் போது குயவனுடைய எண்ணத்தின்படியாக ஒரு பாத்திரம் உருவாகவில்லை. அது கோணி கொண்டு சென்றது. குயவன் கோணி கொண்டு சென்றபடியினாலே அந்த பாண்டம் அதே எவ்விதமாக கோணி கொண்டு செல்லுகிறதோ அது போலவே அதனை வணிந்துவிட்டது. அதுபோல இஸ்ரவேல் வம்சத்தார், நான் நினைத்தது ஒன்று, அவர்கள் தேவ ஜனம், என்னுடைய ஜனம், எனக்காக பக்தி வைராக்கியமே வாழக்கூடிய ஜனம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்களோ என்னுடைய சித்தத்தை விட்டு, என்னுடைய
எண்ணத்தை விட்டு, என்னுடைய விருப்பத்தை விட்டு அவர்கள் வேறு வேறு வழியாய் செல்லுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகையினால் வேரை பாண்டமாக கோணி கொண்டு செல்லுகிற பாண்டத்தை போல நான் அவர்களை வேரை பாண்டமாக வணைந்து விட்டேன். ஆனால் அது கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நினைத்தது போல வளைந்து கொடுத்து அவர்கள் பாண்டமாக பரம குயவனார் கையிலே, தேவன் கையிலே உருவாகி இருப்பார்களே. ஆனால் தேவன் அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாக வணைந்திருப்பார். ஆனால் அவர்களோ கனவீனத்துக்குரிய ஒரு பாண்டமாய் மாறி போனார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். கவனித்துள்ள விதமாக ரோமர்கள் எழுதின நிருபத்திலும் கூட சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிகாரத்திலே குயவன் ஒரு பாண்டத்தை கனமான காரியத்திற்கும் கனவீனமான காரியத்திற்கும் வணைகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கப்படுகிறது. அவருமாக பரம குயவனார் எவ்விதமாக நம்மை வணைய சித்தம் கொண்டிருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், அதற்காக மாத்திரம் நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி, சுய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் தேவன் நம்மை எவ்விதமாக கோணலும் மாணலுமான ஒரு பாண்டமாக, கோணலும் மாணலுமான ஒரு கனவீனமான பாண்டமாக வணைத்து, அது கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியாது. கனவீனத்துக்குரிய பாத்திரமாகத்தான் அது இருக்கும் என்று நாம் இதன் மூலமாக அறிகிறோம். நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னவர். தேவனாகிய கர்த்தரை நாம் கனம் பண்ணி வாழ்வோமே, அவருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்வோமே, பரம குயவனார் கையிலே அவருடைய சித்தத்தின்படி அவனை வணையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்வோமே. தேவன் தமது சித்தத்தின்படி நம்மை வணைந்து கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவேற்படுத்தி நம்மை வழிநடத்தி நம் மூலமாக மகிமை அடைகிறவராக இருப்பார் என்று நாம் அறிகிறோம். கவனிச்சுள்ள விதமாக ரோமர்களின் ஆளுகை இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்தது. களிமண் இஸ்ரவேல் ராஜ்யம், ரோம் என்று சொல்லப்படுகிறது இரும்பு. ஆகையினால இரும்புக்கு ஒப்பான ரோமர்கள் களிமண்ணுக்கு ஒப்பான இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய அநேக ஆண்டுகள் கிமு 320ஆம் ஆண்டு முதல் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறவர்களாக, கிமு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னதாக அதனுடைய பட்டியல் எல்லாம் எந்தெந்த ஆண்டிலே என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி இந்த அழிவுக்குரிய உலக ராஜ்யமும் அழியாத தேவனுடைய ராஜ்யமும் என்கிறதான இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதனை வாங்கி வாசிக்கிறவர்கள் மாபெரும் சரித்திரங்கள், மத ராஜ்யத்தினுடைய போப்புகளின் அட்டவணை இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக, அதாவது எம்பரர்ஷிப் என்று சொல்லப்படும் அளவிலே சக்கரவர்த்திகளின் ஆளுகை விதமாக இருந்தது என்று அதற்கான பட்டியல் கொடுக்கப்படுகிறது. விதமாக தேவனாகிய கர்த்தர் இந்த தரிசனங்கள் எல்லாம் முடிவு காலத்துக்குரியது என்று தானியேல் இடத்திலே சொல்லி வைத்திருந்தார். அதனாலே தான் கடைசியிலே அந்த பாதத்திலே வந்து சீயோனின் கல் மோதும் போது அந்த பாதம் மோதப்பட்டபடியினாலே, பாதத்திலே மோதினபடியினாலே அந்த சிலையே கவிழ்த்தது. அதுபோல உலக ராஜ்யங்கள் அனைத்தும் கவிழ்க்கப்பட்டு போகும். உலக ராஜ்யங்கள் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாக காணப்படலாம், ஆனால் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் கவிழ்த்து போடுவார். இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் மண்ணுக்கும் பதற்கும் சமமான. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் அதை தான் இந்த சிலையானது நொறுங்கி பதரை போல் ஆயிற்று, அது மண்ணுக்கு தான் திரும்பி. ஆக எப்படிப்பட்ட ராஜ்யமாக, பொன்னின் ராஜ்யமாக இருக்கலாம், வெளியின் ராஜ்யமாக இருக்கலாம், இன்னும் விலையேற பெற்ற வெண்கலத்துக்கு ஒப்பான ராஜ்யமாக இருக்கலாம், இரும்புக்கு ஒப்பான உறுதி வாய்ந்த ராஜ்யமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு கல்லினால் கவிழ்க்கப்பட்டு போகும். அந்த கல் யார் என்பதை வரப்போற காலத்திலே நாம் அறிய இருக்கிறோம். ஆகையினாலே இரும்பு ரோமர்கள் கிமு 320ஆம் ஆண்டு முதற்கொண்டு ஏறக்குறைய AD 70 என்று சொல்லப்படுகிற கிபி 70ஆம் ஆண்டு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டார்கள். அவர்கள் கிபி 70ஆம் இயேசு இந்த உலகிலே வந்து சிலுவையில் அறையப்படும் போதும் ரோமர்களின் ஆட்சி தான் இருந்தது. அவதமாக இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் பிலாத்து. அப்பொழுது ரோம ராயன் என்று சொல்லப்படுகிறவன் ஒருவன் இருந்தான். அவதமாக அநேக ரோம ராயர்கள் பவுலின் காலத்திலும் கிறிஸ்து, அகிரிப்பா என்று சொல்லப்படுகிற அநேக ரோம ராயர்கள் எல்லாம் இருந்தார்கள். ராயர்கள் என்று சொன்னால் எம்பரர்ஸ், சக்கரவர்த்திகள். இவ்விதமாக அநேக எம்பரர்ஸ், அநேக சக்கரவர்த்திகள் ரோமை ஆண்டார்கள். அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் ஒடுங்கி போகவில்லை. அதைதான் சொல்கிறார், இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தாலும்
இரும்போடு களிமண் ஒட்டாதது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர்களால் அசைக்கப்பட முடியாது என்று சொல்லப்படுகிறது. இந்த தரிசனத்துடைய பொருள் அதுதான். அவ்விதமாக இந்த ராஜ்யம் உலக ராஜ்யங்கள் அன்றைக்கு இவ்விதமாக இருந்தது. ரோமர்கள் கிபி 70ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் ரோம அரசாங்கத்தினருக்கு எதிராக கலகம் செய்தபடியினாலே தீத்துராயன் த டைட்டஸ் த எம்பரர் என்று சொல்லப்படுகிற அவனுடைய ஆட்சியின் கீழே அவன் வந்து இஸ்ரவேலிலே அநேக போர் வீரர்களை எல்லாம் கொன்று அநேக ஜனங்களையும் கொன்று எருசலேம் பட்டணத்தையும் தீக்கிரையாக்கி தேவாலயத்தையும் தீக்கிரையாக்கி இவ்விதமாக அக்கினிக்கு இரையாக்கி எருசலேம் பட்டணம் முழுவதையும் அழித்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்ததான முக்கியமான தீர்க்கதரிசிகளுடைய ஆதாரமான எழுத்துக்கள், இன்னும் ஆசாரியர்கள் எழுதி வைத்ததான எழுத்துக்கள் போன்ற அநேக தஸ்தாவேஜ்கள், ரெக்கார்ட்ஸ் எல்லாவற்றையும் அவர்கள் ரோமாபுரிக்கு எடுத்து சென்று விட்டார். அதன் பின்புதான் கிபி 70ஆம் ஆண்டுக்கு பின்புதான் முதல் நூற்றாண்டு வரை இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தல திருச்சபை, அப்போஸ்தலர்களால் இயேசுவின் சீடர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை நல்ல விதத்திலே இயங்கிக் கொண்டிருந்தது. தேவனுடைய ஆணையின்படி பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்று அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி அவர்கள் சபைகளை ஸ்தாபித்து ஆளுகை செய்து வந்தார்கள். அது தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உண்மையான சபை, முதல் நூற்றாண்டு சபை. ஆனால் சீடர்கள் எல்லாரும் ஆங்காங்கே இயேசுவை பற்றிதான நற்செய்தியை அறிவித்து இரத்த சாட்சிகளாய் மரித்து போனார்கள். பேதுருவும் ரோமாபுரியார தலைகளாக சிலுவையில் அறைந்து மரித்தார். பவுலும் கூட பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போனேன் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் அவருடையும் தலைமுக கழுத்து அறுக்கப்பட்டு அவருடைய ரத்தம் எல்லாம் பானபலியாய் வார்க்கப்பட்டது. இவ்விதமாக எல்லாரும் அழிந்த பிறகு ரோமர்கள் களவாடி சென்றதானே அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்ததானே அந்த தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வட்டிக்கன் என்று சொல்லப்படுகிற உலகத்திலேயே முதல் தரமான மிகவும் பிரசித்தி பெற்ற லைப்ரரி என்று சொல்லப்படுகிற நூலகம் வட்டிக்கன் அரண்மனையில் இருக்கிறது. அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அவர்கள் தான் அந்த போப்பு என்று சொல்லப்படுகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை எல்லாம் படித்து அவர்கள் ஒரு மதராஜ்யத்தையே உருவாக்கி விட்டார்கள். வேதத்துக்கு முரணான மதராஜ்யம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் என்று சொல்லப்படுகிறது ஒன்று. ஆனால் இவர்களோ வெவ்வேறு போதனைகளை கொண்டு வந்து விட்டார்கள். மரியாளின் வழிபாடு, இன்னும் பரிசுத்தவான்களின் செயின்ஸ் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களின் வழிபாடு என்றெல்லாம் வேதத்துக்கு முரணாக அநேக காரியங்களை பாரம்பரியங்களின்படி அவர்கள் உருவாக்கி அவர்கள் வேதத்துக்கு முரணாக செயல்பட்டார்கள். அவையினாலே இன்றைக்கும் அந்த ராஜ்யம் அசைக்கப்பட முடியாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தின் முடிவு கால பரியந்தம், அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கால பரியந்தம் இந்த ராஜ்யங்கள் அவதமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சியோனிலிருந்து புறம்பட்டு வருகிறதான ஒரு கல்லை போல வந்து அவருடைய மத ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகையின் ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை இந்த உலகிலே விதமாக ஸ்தாபிப்பார். அவர் ஸ்தாபிக்கக்கூடிய ராஜ்யம் எப்படி அசையாத ஒரு கல்லை போல் இருக்கும் என்பதை குறித்து வருங்காலத்திலே நாம் அறிந்து கொள்வோமாக. ஆகையினாலே கேட்டதான இந்த சத்தியத்தின்படி நாம் உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிவுக்குரியது. தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் மாத்திரமே நிலையானது, அசைக்கப்பட முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யத்திலே வாழ தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றி வாழ்ந்து அதனால் வருகிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் அசையாதது, அது யாராலும் அசைக்கப்பட முடியாதது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் முடிவில்லாதது, அசையாதது என்று சொன்னார். கடைசி வசனம் தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லுகிறார். கவனிச்சீங்களா? விதமாக அவரே அடுத்த வசனம் சொல்லுகிறார், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும்
வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தானியேலை சிங்க கவியிலே போட்ட அந்த மன்னன் விதமாக எழுதினான் என்று நாம் அறிகிறோம். தேவனுடைய ராஜ்யம் அழியாது. உலக ராஜ்யங்கள் எல்லாமே அழிந்து போகும். இதைதான் தானியேலுக்கு தேவனாய் கர்த்தர் தரிசனமாக சிலையின் மூலமாக, உலக சிலையின் மூலமாக வெளிப்படுத்தினார். நாம் சரீர வாழ்விலே உலக ராஜ்யத்திலே வாழ்கிறவர்களாக இருந்தாலும், ஆன்மீக வாழ்விலே அழியாத ராஜ்யத்தை, நித்தியமான கர்த்தத்துவத்தை உடைய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொண்டு ஆன்மீக வாழ்விலே வாழ்கிறவர்களாக இருப்போமே ஆனால், தேவனாகிய கர்த்தர் நித்திய நாட்களாய், நீடித்த நாட்களாய் அவருடைய ராஜ்யத்திலே சேர்ந்து வாழும்படியான மாபெரும் பாக்கியத்தை நமக்கு தந்து வழி நடத்துவார். இவ்விதமான கிருபைகளையும் வழிநடத்துதலையும் தேவன் நமக்கு தந்து வழி நடத்தும்படியாக, அவருடைய நாமத்தை நம் வாழ்வின் மூலமாக மகிமை செய்யும்படியாக தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர், எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்க ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, அந்த நல்ல அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரேதாமே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது அநேக ராஜ்யங்களை, அநேக வல்லரசுகளை உள்ளடக்கிய ராஜ்யங்களாக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆதி காலம் முதற்கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீரே ராஜாவாக இருந்து ஆளுகை செய்த போது அதனை விரும்பாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று பிடிவாதமாய் உங்களிடத்திலே கேட்டபடியினாலே அவர்களுக்கும் ராஜாக்களை நீர் ஏற்படுத்தினேன். அவர்களும் உலக ராஜ்யங்களை ஆளுகிறவர்களாக மாறி போனார்கள். உலக ராஜ்யங்களிலே வாழும் போது அவர்களுக்கு நேரிட்டுதான் எத்தனையோ ராஜ்யத்தினரா, எத்தனையோ ராஜாக்களா நேரிட்டுதான் துன்பங்களை எல்லாம் நாங்கள் வேத சரித்திரத்தின் மூலமாக அறிகிறோம். என்றால் நாங்களும் உலக வாழ்விலே உலக ராஜ்யங்களுக்கு உட்பட்டவர்களாய் சரீரத்தில் வாழ்ந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உம்மை குறித்து அறிகிற அறிவை நாங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்வோமா? உம்முடைய ராஜ்யம் வருக என்று நீர் கற்றுக் கொடுத்தது போல உம்முடைய ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலே வந்து ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவாகிய நீர் இந்த உலகிலே வந்தபோது தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது என்று நீங்கள் அலைந்து தேட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அவதமாக எங்களுக்குள்ளாக பரம ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசுவாய் நீர் வந்தவர். உலக ராஜ்யங்களை எல்லாம் அழிவுக்குரியது என்பதை வெளிப்படுத்தினவர். தானியேல் சிலையின் மூலமாக வெளிப்படுத்தினவர். அவைகளெல்லாம் காற்றினால் அடியுண்டோடுகிற பதரை போல் பறந்தோடி போகும். ஆனால் கல்லு கொப்பான, ஜீவனுள்ள கல்லு கொப்பான என்னுடைய ராஜ்யம் மாத்திரமே நிலை நிற்கும். அது மனித உள்ளங்களிலே, ஆன்மாக்களிலே ஸ்தாபிக்கப்படக்கூடிய ராஜ்யம் என்று வெளிப்படுத்தினபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ நீர் இன்னுமாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்னும் அந்த கல்லின் மேன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, அதனுடைய ஆளுகை எவ்விதமாக இருக்கும் என்பது நாங்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கேட்டதான செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அழியாத முடிவில்லாத ராஜ்யத்திற்கு, முடிவில்லாத கர்த்தத்துவத்திற்கு, ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் அனைவரும் வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரிக்க மட்டும் காக்கப்பட நீர் கிருபை செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆயுதவர்க்கம் சர்வாயுதவர்க்கம் நீ தேவா. ஆயுதவர்க்கம் சர்வாயுதவர்க்கம் தரித்திட செய்யும் தேவா. ஆயுதவர்க்கம் சர்வாயுதவர்க்கம் நீ தேவா. ஆயுதவர்க்கம் சர்வாயுதவர்க்கம் தரித்திட செய்யும் தேவா. இடைத்தளராமல் நடை தளராமல் சத்தியம் என்னும்
லச்சையையும் நீதி நேரி பிறழாமலும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் நீ தேவா ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் தரித்திட செய்யும் தேவா. சமாதானத்தின் சுவிசேஷமாயத்தம் என்னும் பாதரட்சயாம் பொல்லாங்கனின் அஸ்திரத்தை அஸ்தியாக்கும் விசுவாச கேடகமாம் ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் நீ தேவா ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் தரித்திட செய்யும் தேவா. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை சிந்தையில் நின்றும் தலைச்சீராவாய் சந்ததமும் யுத்தம் செய்திடவே ஆவி பட்டயமா ஜீவவசனமுமே ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் நீ தேவா ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் தரித்திட செய்யும் தேவா. ஆயுததாரியம் சரீரமும் ஆவியின் போர் செய்யும் ஆன்மாவும் விழிப்புடனும் விண்ணப்பத்துடனும் வெற்றி வாகை நாம் சூடிடவே ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் நீ தேவா ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் தரித்திட செய்யும் தேவா. ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் நீ தேவா ஆயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் தரித்திட செய்யும் தேவா.